அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் தொழில், குடும்பம், பண வரவு, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பம் அற்புதமான ராசி, லாபஸ்தானாதிபதி ராசி. ஆண்களாக இருந்தால் ரொம்ப பொறுப்பானவர்களாக இருப்பீங்க, பெண்களாக இருந்தால் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி மகாலட்சுமி மாதிரி இருப்பீங்க. சரிங்களா? எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை இந்த கும்பராசிக்காரருக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ சமீபமாக ஒரு 3.5 வருஷ காலகட்டம், குறிப்பாக ஒரு 4 வருஷமாகவே எடுத்துக்கிட்டால் கூட கடுமையாக கஷ்டப்படுறது எந்த ராசின்னு கேட்டோம்னா இந்த கும்பராசிக்காரர் தான். எல்லாரும் மேலே அன்பு வைப்பீங்க, ஏமாற்றத்தை சந்திப்பீங்க, ரொம்ப உழைப்பீங்க, ஆனால் அந்த இடத்துல நல்ல பேர் கிடைக்கிறது இல்லை. சொந்த பந்தம் வேணுமென்ட்டு விரும்பி போவீங்க, எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க, ஆனால் அங்கே நமக்கு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கிற மதிப்பு மரியாதை நமக்கு கிடைக்கிறது இல்லை. இப்படி இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதுதான் உங்களுடைய ப்ளஸ். சரிங்களா? கஷ்டமாக கடந்து போகும். மற்றவங்க மதிக்கலையா, கவலையே வேண்டாம், பார்த்துக்கலாம், ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்குவாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா உழைப்பு, வேலை, இதில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி இல்லை, நல்லா போய்ட்டு இருந்தது தான். ஆனால் இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் சமீபத்தில் இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்குது. ஆனால் போட்ட முதலீடு கூட சரியான முறையில் ஈடுகட்ட முடியலைங்கிற ஒரு சூழ்நிலை. வேலைக்கு போய்ட்டு இருந்தவங்களுக்கு இடம் மாற்றங்கள் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு. வேலையில் பிரச்சனைகள் வந்திருக்கு. சரிங்களா? நாம் கடுமையாக உழைச்சிருந்தாலும் சிறப்பாக இருந்தாலும், ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்தினால இந்த வேலை போச்சு, இன்னொரு பக்கம் வேலைக்கு போகணும், அங்கே போனாலும் அங்கேயும் கொஞ்ச நாள் தான், மறுபடியும் பார்த்தா இந்த மாதிரி இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இன்னொன்று பார்த்தோம்னா ஜென்மத்தில் ராகு, மனசே ஒரு படபடப்பு. சரிங்களா? ஆரோக்கியத்திலேயே ஒரு செலுசெலுப்பு இல்லை முத மாதிரி. சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா குடும்ப சனி வேறு நடந்துட்டு இருந்தது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த சனி 2ஆம் இடத்துல இருக்கிற போது பணம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விதத்தில் விரயங்கள் அதிகமாகிடுச்சுட்டும். அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, சுப செலவுகள் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் செலவு வரும் இல்லையா? அடுத்தவங்ககிட்ட பணம் கொடுத்தோம்னா கை வந்து சேராது. கடன் வாங்குவோம், கம்மியாக வாங்குவோம், மறுபடியும் போனோம்னா மறுபடியும் இன்னொரு பக்கம் வாங்குற மாதிரி வரும். அதனால் சுப செலவுகள் ஏதாவது பண்ணுங்க. வண்டி வாங்கினவர்கள் தயவு செய்து வாங்க வேண்டாங்க. இருக்கிற வண்டி வாகனத்தை வச்சு ஓட்டிக்கலாம். சரிங்களா? அடிக்கடி ஃபால்ட்டு வருதா, கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் புதுசாக ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிறது வேண்டாம். ஏன்னா இதுக்கு முன்னால் அப்படியே ஒன்று பண்ணியிருந்தாலும் அதுலேயும் திருப்தி இல்லாமல் தான் இருக்கும். ஒரு இடமே வாங்கினாலும் அது எல்லாருமே நல்ல ரேட்டுக்கு போகும், நாம் வாங்குறது அது ஒன்றும் சரியில்லை. அப்படியே விற்கலானாலும் 10 ரூபா போகிற பொருள் 5 ரூபாய்க்கு போகுது. விற்றும் எதுவும் புரோஜனம் இல்லாமல் இழந்தது அதிகமாகி போச்சு, கடன்காரனானதான் மிச்சமாகி போச்சு. இப்படிலாம் மனசில் இருக்கும். 10 ரூபா இருக்கிறவன் 50 ரூபா வேலை செய்வான். நம்மக்கிட்ட 50 ரூபா இருந்தால் கூட 10 ரூபா வேலை செய்ய முடியாது. இப்படி தான் போயிட்டு இருக்குது. அந்த மாற்றங்கள், இந்த ஒரு மாறுதல்கள் அப்படிங்கிறது குரு 5ஆம் இடத்துல வக்கரத்தில் இருந்தது, நிவர்த்தி ஆகிடுச்சு. பரவாயில்ல ஆச்சுங்களா? குரு 5ஆம் பாவகத்தில் நிவர்த்தி ஆகி, குரு இங்கே ஜென்மத்தில் ராகு இருந்ததுனால தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாம் விரயம், நஷ்டம், எங்கே போனாலும் நமக்கு ஒரு பிரச்சனை. எல்லாருக்குமே வந்து ஓடி ஓடி வருவாங்க, தேவையானதை நம்மக்கிட்ட யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் கடைசி வீட்டில் நாம் ஏதாவது ஒன்று கேட்டோம்னா ஓடி போயிடுவாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்குது. சரிங்களா? பணமே கூட வாங்கும்போது சந்தோஷமாக வாங்குவாங்க, நம்மக்கிட்ட இல்லைன்னு கூட கடன் வாங்கி கூட நம்ம வாங்கி கொடுத்துருவோம், அது வேறு விஷயம். ஆனால் கொடுத்தது கேட்க போனோம்னா சங்கடம் வரும். அதுதான் பிரச்சனையாக ஓடிட்டுருக்குது இப்போது. அதாவது இப்படியெல்லாம் கும்பராசிக்காரர் கடுமையாக பாதிப்புகளை ஆளானது. ஆனால் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகி உங்கள் ஜென்மத்தை பார்க்குறதுனால, 9ஆம் பார்வை பார்க்குறதுனால இது ஒரு வெளிச்சம் பிறந்த மாதிரி, அதாவது ஒரு கிளியரிட்டி, ஒரு கிளியரன்ஸ் கிடைச்ச மாதிரி. சரிங்களா? ஆரோக்கியம் கூட நல்லா இருக்கும். குடும்பத்தில் கூட நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க. வாரிசுகளுக்கு நன்மையான பலன்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா பிரார்த்தனை பண்ணி பண்ணிக்கோங்க. சரிங்களா? குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நினச்ச கோயிலுக்கு பிடிச்ச நேரத்தில் போயிட்டு வாங்க. சரிங்களா? அற்புதமாக ஒரு வாய்ப்புகள், புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தைங்கள் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் சரியில்லாமல், அந்த குழந்தைங்களை அடிக்கடி பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை வருது, படிப்பு டல்லாக இருக்குது, குறும்புத்தனம் அதிகமாக பண்ணுறாங்க, சொல் பேச்சு இப்போ கேட்குறது இல்லை, சின்ன குழந்தைங்களாக இருக்கிற போது பொறுப்பாக இருந்தாங்க, இன்றைக்கி ஆளான பிறகு பார்த்தாங்க இன்றைக்கி தான் நல்லா இருக்கணும் பொறுப்பாக, ஆனால் இன்றைக்கி பார்த்தா அவங்க ஏழாக்கும் முறக்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அவங்கள நினச்சி எனக்கு வேதனையாக இருக்குது. ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னா பண்ண முடிய மாட்டேங்குது. நாம் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்கல. இது இப்படியே போய் எல்லாம் கால தாமதமாகிட்டு இருக்குது. வீட்டில் வந்து எல்லோரும் ஒரு இடத்துல உட்காந்து சந்தோஷமாக பேச முடிய மாட்டேங்குது. 3ஆவது மனிதனால குழப்பங்கள் வருது. நம்ம குடும்பத்தில் ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நீ போ தெக்க நான் போ மேக்க, இப்படிலாம் போயிட்டு இருக்குதுங்க. அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் மாறக்கூடிய நேரம் தான் அந்த குரு வக்ர நிவர்த்தியாகி ஜென்மத்தை பார்க்குறது மட்டும் ஒரு அற்புதம். அது இல்லாமல் 7ஆம் பார்வை லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால பணவரவு கண்டிப்பாக அதிகரிக்கும். 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட இதில் கொஞ்சம் ஜாக்கிரதை, பொறுமை, விட்டு கொடுத்து போகணும். பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதனால் கொஞ்சம் பொறுத்து நிதானமாக பேசி தீர்த்துக்கணும். சட்ட சிக்கல்கள் இருந்ததுன்னா தீரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மறு வாழ்க்கை பண்ணணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை பலன்கள் கூடி வரக்கூடிய காலம்தான் இது. ஜூன் வரைக்குமே நல்லா இருக்குங்க. இப்படி 2ஆம் இடத்துல சனி இருந்து இந்த செவ்வாய் இந்த மாதம் முழுசாக இருப்பதனால கண்டிப்பாக வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, கிரையம் பண்ணுறது, இந்த மாதிரி சுப செலவுகள் ஏற்கனவே தடையான விஷயத்தை மீண்டும் கண்டினியூ பண்ணிவங்க செய்து முடிக்கலாம். புதன் நீச்ச நிலையில் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதியாகவும் இருந்து 8ஆம் அதிபதியாகவும் இருந்து, அதாவது சூரியனோடு இணைந்து, அதாவது செவ்வாயோடு இணையும் போது கண்டிப்பாக இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான் ஆச்சுங்களா. படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி பலம் நல்லா இருக்கும். பத்திரம், ரிஜிஸ்ட்ரு சம்மந்தப்பட்ட இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. திருநள்ளாறு போயிட்டு வாங்க. முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற சனீஸ்வரர் கோயிலை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் நெய் தெய்வம் ஏற்றுங்க சனிக்கிழமை நாளில். கண்டிப்பாக இந்த பண கஷ்டம், மன கஷ்டம், கூட இருந்து ஏமாற்றி அன்பை செலுத்தி நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே அவங்கவுங்க திருந்துவாங்க. நம்மளோட ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சில சந்தோஷங்கள் கண்டிப்பாக மனசுக்கு மகிழ்ச்சியான சில விஷயங்கள் நடக்கும். சரிங்களா. இப்போ சொன்னது கோட்சார அடிப்படையில் நான் பலன்களை சொல்லியிருக்கிறேன். இந்த கோட்சாரங்கிறது ராசி, ராசிங்கிறது நம்மளுடைய மதி. சரிங்களா. ஆனால் விதி அப்படிங்கிறது நம்மளுடைய உயிர், அப்படிங்கிறது லக்னம். அப்போது பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் நம்மளுடைய யோகங்கள் என்ன, சாதகமான காலங்கள் எது, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்க போகிறோங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம முகத்தை பார்த்தோம்னா கண்ணாடியில் எப்படி தெரியுதோ, நம்ம எப்படி சரிப்படுத்திக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகம், நம்மளுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி தான் இருக்குங்கிறது நம்ம ஒரு அளவுக்கு கணிக்க முடியும் ஜாதகத்தை பார்த்து. அப்போது இது நல்ல நேரமா, ஓகே இப்படி பண்ணலாம், இது கெட்ட நேரமா, கொஞ்சம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம திருத்திக்க முடியும். சில பிரிவுகள், சில அன்புகள், சில ஏமாற்றங்கள் அதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தி பொறுத்து தான் அது அமையும். சரிங்களா. பூர்வீகத்தில் சொத்து இருக்கும், நம்ம அங்கே இருக்க முடியாது. வெளிநாடு வந்திருப்போம், இங்கேயும் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம், எவ்வளோ சம்பாரித்தோம் மிச்சம் இல்லை ஆச்சுங்களா. எல்லாரும் நம்புகிறோம், ஆனால் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்னென்னா நம்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் பொறுத்த வரைக்கும் தான். சரிங்களா. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சந்தேகங்களையும் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.